ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு பேக் ட்ராவலர். இது வந்து ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப்பாக இருக்க போகுது. எஸ், எல்லோ ஸ்டோன் போகிறோம். ஒரு 8 டேஸ் ட்ரிப்பு லாஸ் ஏஞ்சல்ஸ்லேருந்து. டே 1 பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ட்ரைவ் தான். நம்ம ஒரு 600 மைல்ஸு ட்ரைவ் பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா ப்ரோவோ ஊட்டாவில் இருக்கிற ஒரு ஏர்பிஎன்பியில் புக் பண்ண ஒரு வீடு. நல்லா இருக்குது, ஜக்கூசி எல்லாம் வச்சுருக்காங்க. இது ரொம்பவே சூப்பராக இருக்குது. நம்ம ட்ரைவ் பண்ணிட்டு வந்ததுக்கு ஜக்கூசியில் இருக்குன்னா கொஞ்சம் களைப்பெல்லாம் ஆறும். ஜக்கூசி வெளிச்சம் இவ்வளோ இருக்கேன்னு பார்க்காதீங்க. இது நைட்டு 9:30 டைமு. இது மவுண்டெயின் டைமு. ஸோ அவ்வளோ வெளிச்சமாக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த புக்கிங்க்கு பார்த்தீங்கன்னா காஸ்ட்டு $182 பெர் நைட்டு. ஹே மக்களே, இப்போ நாம் வந்து ஜக்கூசியில் இறங்க போகிறோம். நைட்டு வண்டி ஓட்டிட்டு வந்த களைப்பில் நம்ம தலைவர் ஜக்கூசியில் உட்காந்து சுட சுட இருக்கு. செம்மையாக இருக்குங்க, மசாஜ் பண்ண மாதிரி இருக்கு. அது தண்ணி செம்மையாக அடிக்குது. ஒரு ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கு. டே 2 ஜென்னி லேக் கிளம்பிட்டு இருக்கோம். ஸோ டே 1 ஜஸ்ட்டு ஸ்டே தான். ஸோ டே 2 வந்து ஜென்னி லேக்கு போயிட்டுருக்கோம். ஸோ ஊட்டாலேருந்து வயாமிங் ஃபஸ்ட்டு லொக்கேஷன் 5.5 hours. ஆன் த வேல பார்த்தீங்கன்னா லொக்கேஷன்லாம் வேறு லெவலு. இந்த லேண்ட்ஸ்கேப்பே ரொம்ப சூப்பராக இருக்குது. பார்த்தீங்கன்னா எவ்வளோ மலைக்கு நடுவில் ரோடை போட்டு பக்காவாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. வேறு லெவல் டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸு. வெல்கம் டு ஊட்டா. யூட்டா பார்டரு. அப்படியே திருப்புனா வயாமிங்கு இந்த பக்கம் போர்டு பாருங்க. இது வயாமிங்கு என்ட்ரன்ஸு. அந்த பக்கம் ஊட்டா, இந்த பக்கம் வயாமிங்கு. 2 பக்கம் பார்டரு. செம்மையாக இருக்குங்க. இந்த ரோடெல்லாம் பார்த்தா நம்ம அந்த விண்டோஸில் இல்லை நம்ம நோட் புக்கில் இந்த வால்பேப்பர் மாதிரி போட்டிருப்பாங்க பாருங்கள், அந்த மாதிரி இருக்குது பாருங்கள். கிராண்ட் டெட்டான் நேஷ்னல் பார்க் வந்துட்டோம். ஸோ இங்கே ப்ரைவேட் வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா $35 போட்டிருக்கு. நீங்கள் அமெரிக்கா பியூட்டிஃபுல் பாஸ் வச்சுருந்தீங்கன்னா ஃப்ரீ. ஜெனி லேக் ஃபுல் ஓவர்வியூ. இது ஸ்கல்லு டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க சூப்பராக. ஓகே கம். இதுதாங்க ஜெனி லேக்கு. ஃப்ரெண்ட்ஸா ஓகே. எப்படியோ ஜெனி லேக் வந்தாச்சு. நிறைய தண்ணி இருக்குது, உஷாராக இருக்கணும் குழந்தைங்க வச்சுட்டு. ஜெனி லேக் அந்த கிளேஷியரில் இருக்கிற ஐஸ் எல்லாம் உருகி இது ரிவராக வந்திருக்கு. இது இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். பிஃபோரு மவுண்டெயின் இவ்வளோ இருந்திருக்கு, மேக்ஸிமம் ஐஸு அவ்வளோ இருந்திருக்கு. ஆனால் இன்றைக்கி எல்லா ஐஸும் உருகி இவ்வளோ தான் இருக்குதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ ஃபுல்லாக இது வந்து ஐஸு தான், கிளேஷியர் ஐஸ் தான் உருகி ரிவராக ஃபார்ம் ஆகிருக்கு. போட்டிங் போகிறாங்க பாருங்கள். ஜெனி லேக் போட்டிங். ஸோ இது ரவுண்ட் ட்ரிப் பார்த்தீங்கன்னா $20 போயிட்டு வரலாம். சிங்கிள் ட்ரிப் பார்த்தீங்கன்னா $12. ஸோ நாம் சிங்கிள் ட்ரிப் பண்ணிவிட்டு வரும்போது ட்ரெயில் பண்ணிவிட்டு வந்துடலாம். அங்கே இருக்கு பாருங்கள் போட்டிங். போட்டு வருதுங்க, போட்டு வருது. போட்டில் ஏற போகிறோம். கரையை தொட்டு விட்டது. அப்படி கேட்குதா? போட்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம போட்டிங் பண்ண போகிறோம். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு இந்த எக்ஸ்பீரியன்ஸு. நல்லா காத்தடிக்குது. தொப்பி பறக்க போகுது, தொப்பி பறக்குது.
பாருங்க அந்த மவுண்டன் செம்மையா இருக்கு. ஒரு லேக் வியூ. அங்கே ஒருத்தர் போட்டிங் பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு. அந்த மவுண்டன்ல இருக்கிற ஐஸ் எல்லாம் உருகி தான் இந்த ரிவர் வந்திருக்கு. நல்ல ஒரு பியூரான வாட்டரு. தண்ணி நல்லா சுத்தமாக இருக்குங்க. இந்த ஜென்னி லேக் பார்த்தீங்கன்னா 256 ஃபீட் டீப்பு. ஸோ அவ்வளோ ஆழத்தில் இருக்குது. டெஸ்டினேஷன் வந்துட்டோங்க. இறங்கி இந்த ஹிடன் ஃபால்ஸு இன்ஸ்பிரேஷன் பாயிண்ட்டு பார்க்கலாம். இந்த வழியாக ஹிடன் ஃபால்ஸு இன்ஸ்பிரேஷன் பாயிண்ட் இருக்குது. அது ரெண்டுமே ஒரு ஐகானிக் பாயிண்ட். ஸோ அதை நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். அதுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஹிடன் ஃபால்ஸ் அண்ட் இன்ஸ்பிரேஷன் பாயிண்ட்டு. ஸோ ரெண்டுமே 0.5 மைல்ஸில் இருக்குது. ஸோ டோட்டல் 1 மைல். சத்தத்தை கேட்கும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஃபால்ஸு கிட்ட நெருங்க அந்த சத்தம் காதில் கேட்க ரொம்ப இனிமையாக இருக்குது. சரியாக இருக்குது பாருங்கள் வியூ. ஸ்டெப்ஸே செம்மையாக இருக்குது. சூப்பராக இருக்குங்க. ஸ்டெப்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நல்லா பக்கவா செட். வாட்டர் ஏ செம்மையாக இருக்குங்க. நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. வாவ், இங்கே பாருங்க வாட்டர் தேக்கிறேன். சரியான ஃபால்ஸுங்க. தண்ணியை பாருங்க எவ்வளோ பயங்கரமா இருக்குன்னு. எம்மாடியோ வா. எப்படி போகுது பாருங்க தண்ணி. அப்பா வருங்கால மவுண்டன் கிளைம்பர்ஸ் இவங்க 2 பேரும். எங்க பார்த்தாலும் ஜம்பிங்கு கிளைம்பிங்கு. பாத்தீங்களா 2 பேரை பார்த்து இத்தனை பேர் கிளைம்பர்ஸ் வந்துட்டாங்க. இதுக்கு பேர் தான் இன்ஸ்பிரேஷன் பாயிண்ட் போல. ஃபுல்லாக எலிவேஷனாக தாங்க இருக்குது. ஸோ மேலே தான் ஏறி போகிற மாதிரி இருக்குது. இதுதான் ஹிடன் ஃபால்ஸு. இந்த வழியாக போனால் இன்ஸ்பிரேஷன் பாயிண்ட் வரோன்றாங்க. பட் ஹிடன் ஃபால்ஸை பார்த்துருவோம். அப்படியே மறைஞ்சிருக்கு பாரு. அதான் ஹிடன் ஃபால்ஸ் மறைஞ்சிருக்கு போல. இன்னும் கொஞ்சம் மேலே போதேன் இங்கே. நான் வாவ், சரியான வியூங்க. சூப்பராக இருக்குங்க. ஓ மை காட். பனிக்கட்டி எல்லாம் எப்படி அழகா உருகி இவ்வளோ சூப்பராக ஃபால்ஸ்லேருந்து தண்ணி வருது. இதை பார்க்கறதுக்கு அவ்வளோ தூரத்துலேருந்து வந்தாலும் ஒர்த்து தாங்க. அவ்வளோ நல்லா இருக்கு. தண்ணி செம்ம சில்லுன்னு இருக்கு. சான்ஸே இல்லை. எல்லாம் மூச்சு வாங்க ஓடிட்டுருக்கோம்.
இன்ஸ்பிரேஷன் பாயிண்ட்டை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஹிடன் ஃபால்ஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு போட்டை பிடிக்கிறதுக்கு போயிட்டுருக்கோம். 10 நிமிஷம் தான் இருக்குது இன்னும். அதுக்குள்ளே போட்டை பிடிக்கணும். நாங்கள் 2 பேரும் ஓடிட்டுருக்கோம். என்னோட சேர்ந்து இந்த குட்டியும் ஓடிட்டுருக்கு. பாருங்கள், நாங்கள் ஒரு ஹைக்கர்ஸ். இப்போ தான் ஒரு போட்டு போச்சு. அதோ போகுது பாருங்கள். இப்போ தான் ஒரு போட்டு போச்சு. எங்களுக்கு போட்டு கிடைக்குமான்னு தெரியல, போய் பார்க்குறோம். கடைசி போட்டை பிடிச்சி வந்தாச்சுங்க. இங்கே வந்து பார்த்தா அந்த ரேஞ்சர்ஸ் வந்து இந்த பியர் ஸ்கின்னு வச்சுட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காங்க அனிமல் பற்றி. வயாமிங்கில் அந்த ஜென்னி லேக்கை முடிச்சிட்டதுக்கப்புறம் ஜாக்சன் டேம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அந்த டேமு சான்ஸே இல்லை. இவ்வளோ க்ளோஸ்அப்பில் பார்க்குறதுக்கு கிடச்சிருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி. வேறு லெவலில் இருக்குது டேமு. ஓ டேஞ்சர், டேஞ்சர் அஹெட். ஆமா, இந்த பக்கம் டேமு எப்படி இருக்கு பாருங்க. இங்கே ஏதோ மெட்டல் மாதிரி வச்சுருக்காங்க. இதுதான் அந்த லீவர் போல். இதை வச்சு தான் ஓப்பன் பண்ணுறாங்க போல். இது ஜாக்சன் டேமுங்க, வயாமிங்கில் இருக்குது. ஸோ ஜாக்சன் லேக் டேம். ஸோ இங்கே இருக்கிற தண்ணி ரிசர்வ் ஆகிரு. ஸோ அந்த மவுண்டனில் இருக்க தண்ணி எல்லாம் அப்படியே இங்கே டேம்லேருந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. கண்ட்ரோல் பண்ணிவிட்டு இங்கே விடுறாங்க. இங்கே நின்று பார்க்குறதுக்கே பயமாக இருக்குங்க. இது டேமுக்கு இந்த சைடு உங்களுக்கு சும்மா காமிக்கிறதுக்காக இந்த பக்கம் வந்திருக்கேன். இந்த சைடு எப்படி இருக்குன்னு பாருங்க. உள்ள ஒரு சத்தம் கேட்குது. இங்கேருந்து ஓப்பன் பண்ணி விடுறாங்க. அங்கே அப்படியே பயங்கரமாக அடிச்சுட்டு வருது தண்ணி வெளியில். இது ஆக்ஸ்போ பெண்டு. சின்ன ஒரு ஓவர் லுக்கு. இந்த இடத்துலேருந்து ஃபோட்டோ எடுத்தால் செம்மையாக வருங்க. சான்ஸே இல்லை. ரொம்ப காமாக குவைட்டாக ஈவினிங் டைம் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது. சான்ஸே இல்லை. நாம் ஸ்கூலில் எழுதுகிற நோட்டில் இது வால்பேப்பராக போட்டிருப்பாங்க. நீங்கள் ரீகால் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் வரும். ஸோ அந்த லொக்கேஷன் தான் இது. ரொம்பவே ஒரு நிசப்தமான லொக்கேஷன். 3 பேர் போட்டில் போயிட்டுருக்காங்க. இது இன்னொரு லேக் வியூவு. இதுவும் ரொம்பவே குவைட்டாக இருக்குது. நிறைய பக்ஸ் இருக்குது வெளியில். ஆனால் நாளைக்கு தான் டே 3 எல்லோ ஸ்டோன் பிளானு. ஆன் த வே டு இடாஹோவில் பார்த்தீங்கன்னா இப்போவே இந்த எல்லோ ஸ்டோனில் இருக்கிற ஹாட் ஸ்ப்ரிங்கெல்லாம் நமக்கு தெரியுது. வேறுங்க நைட்டு 10 மணிக்கு எவ்வளோ வெளிச்சமாக இருக்குது. இடாஹோ ஸ்டேட்டு நார்த்து சைடு வயாமிங்க்கு போயிட்டுருக்கோம். எல்லோ ஸ்டோனு வயா இடாஹோ வெஸ்ட் எல்லோ ஸ்டோனுக்கு போகிறோம். நல்ல வியூ பாயிண்ட்டு. கீழே தண்ணி ஓடுது. அந்த பக்கம் ஹாட் ஸ்ப்ரிங்கு. அதுவும் நைட்டு 10 மணிக்கு எவ்வளோ வெளிச்சமாக இருக்குது பாருங்கள். நாளைக்கு நாம் எல்லோ ஸ்டோன் போக போகிறோம். ஸ்டே டியூன்ட் வித் மீ. Until then, signing off from Backpack Traveler. Like, share, subscribe.